இன்றைய பஞ்சாலைகள் நிலைமைகள் என்பது ஒரு சீராக இல்லை. பஞ்சாலைகளை நடத்துகிற முதலாளிகளே ஒரு காலத்தில் கொடிகட்டி பறந்த இடம் கோவை, தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்பட்ட இடம். காரணம் என்னவெனில், கோவையினுடைய ஈரப்பதமுள்ள காற்றுக்கு தரமான நூல் உற்பத்தி செய்ய முடியும் என்கிற பெயரை உலகம் முழுவதும் அந்த பெயர் பெற்றிருந்தது, எடுத்திருந்தார்கள். ஆனால் இன்று செயற்கையாக சீதோஷ நிலையை ஏற்படுத்தி குறிப்பாக தமிழ்நாட்டிலே நீலகிரி மாவட்டத்தை தவிர எல்லா மாவட்டங்களிலும் பஞ்சாலைகள் உருவாகிவிட்டது. இந்த வகையிலே பஞ்சாலைகள் நன்றாக ஓடுகிற காலத்திலேயே மிஸ்மேனேஜ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய நிர்வாகங்கள், சரியாக மில்லை நடத்த தெரியாத அல்லது நடத்த இயலாத நிர்வாகங்கள் பல ஆலைகளை 1966-67களில் தனியார் மில் முதலாளிகள் முடக்கிவிட்டார்கள், மூடிவிட்டார்கள். தொழிலாளிகள் திக்கு தெரியாத காட்டில் விட்டதைப் போல, ஏனென்றால் அந்த ஆலையை நம்பி தன்னுடைய பணி, தன்னுடைய வாழ்க்கையை அமைத்திருக்கிறார்கள், திருமணம் செய்து கொள்கிறார்கள். 58 வயது முடிகிற வரை அந்த வேலையினுடைய உத்தரவாதம் இருந்தது. அந்த நம்பிக்கையிலேயே தொழிலாளர்கள் நடு ரோட்டிலே விட்டதைப் போல திக்கு தெரியாதவர்களாக நின்று கொண்டிருந்த போது, தொழிற்சங்க இயக்கங்கள் அரசாங்கமே எடுத்து நடத்த வேண்டும் என்கிற கொள்கை இல்லாத போது இந்த ஆலைகளை அரசாங்கம் ஏற்று நடத்தி தொழிலாளருக்கு வேலை கொடுக்க வேண்டும் என பல்வேறு போராட்டங்களை அன்றிருந்த 4-5 தொழிற்சங்கள் கூட்டமைப்பு ஒற்றுமையாக நடத்துகிற போது 1967இல் தமிழ்நாட்டிலே பொது தேர்தல் வந்து அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக வந்தார்கள். அவர் நான் உறுதியளித்தார்கள், செய்கிறேன் என்று உறுதியளித்தார்கள். திருச்சியிலே தொழிற்சங்க தலைவர்களை சந்தித்து பேசினார்கள். சட்டமன்றத்திலே உறுதியளித்தார்கள், ஆனால் நிறைவேற்றப்படவில்லை, அவர் மறைந்து விட்டார்கள். அதற்கு பின்னாலே கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக வந்த பிறகு மீண்டும் போராட்டம், மறியல், சிறை நிரப்பு போராட்டங்கள் நடத்தி அரசனுடைய கவனத்தை ஈர்த்து அரசாங்கமே எடுத்து நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வற்புறுத்தப்படுகிற போது தமிழ்நாடு டெக்ஸ்டைல்ஸ் கார்ப்பரேஷனை அமைத்து தமிழகத்திலே 15 நூற்பாலைகளை மூடப்பட்ட ஆலைகளை அந்த கார்ப்பரேஷன் எடுத்து நடத்தியது. அதன் தொடர்பாய் நாடு முழுவதும் இந்த கோரிக்கை வலுப்பெறுகிற போது இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்தபோது நாடு முழுவதும் 123 ஆலைகளை, தமிழகத்தில் எடுத்த 15 ஆலைகள் உட்பட 123 ஆலைகளை என்டிசி என்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி, நேஷனல் டெக்ஸ்டைல்ஸ் கார்ப்பரேஷன் என்கிற ஒரு கழகத்தை ஏற்படுத்தி ஒரு தனி நிறுவனமாக, சுயேட்சான நிறுவனமாக இயங்குவதற்கு வழிவகுக்கப்பட்டது. நல்ல முறையிலே தனியார் மில்களுக்கு போட்டியாக நடத்தி நல்ல லாபத்தை ஈட்டி வந்த பஞ்சாலைகள் ஏனோ மிஸ்மேனேஜ்மெண்ட் என்கிற காரணத்தினாலேனோ படிப்படியாக முடங்கி 23 ஆலைகள் கடந்த 15-20 ஆண்டு காலமாக ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் கொரோனா 2020 மார்ச் 23ஆம் தேதி வந்தபோது அப்பொழுது மூடப்பட்ட ஆலைகள் இன்று வரை திறக்கப்படவில்லை. சட்டவிரோதமாகத்தான் மூடப்பட்டிருக்கிறது. ஒரு மாடல் நிர்வாகம் என்று சொல்லக்கூடிய பொதுத்துறை நிறுவனம் அப்படி மூடியிருக்கக்கூடாது. 5 ஆண்டு காலமாக என்டிசி தொழிலாளிகள் வாழ்க்கையை நடத்துவதற்கு வழி தெரியாமல் விழித்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்திலே கோவை மாநகரத்தில் மட்டும் 5 ஆலைகள், சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு ஆலை, ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு ஆலை என்கிற அளவில் 7 ஆலைகள் இருக்கிறது. தென்னிந்தியாவிலே 14 ஆலைகள் 4-5 மாநிலங்களில், மொத்தமாக 23 ஆலைகள் நாடு முழுவதும் முடக்கப்பட்டு இருக்கிறது. பல்வேறு முறை ஜவுளித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய பியூஷ் கோயல் அவர் இருந்தபோதும் சந்தித்திருக்கிறோம். தற்போதைய அமைச்சரையும் சந்தித்திருக்கிறோம். ஜவுளித்துறை செயலாளர்களை சந்தித்தோம். சென்ற வாரம் கூட கூட்டு நடவடிக்கை குழுவின் சார்பிலே நானும் CI2 தொழிற்சங்கத்துடைய தலைவர் சி பத்மநாதன் அவர்களும் சென்று செயலாளரை சந்தித்து பேசிவிட்டு வந்தோம். நாங்கள் சந்தித்த பிறகுதான் தீபாவளிக்கு ஒரு தொகையாவது ஒதுக்குங்கள் என்று சொன்னபோது ஒரு மினிமம் தொகையை ஒதுக்கினார்கள். பெறுகிற சம்பளத்தில் கொடுபட வேண்டிய சம்பளத்தில் தான் ஒதுக்கியிருக்கிறார்கள். கடந்த 8 மாத காலமாக அத்தியாவசிய சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய பவர் ஹவுஸ் வாட்ச்மேன் தொழிலாளர்கள் கூட வேலைக்கு வந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் எந்தவித சம்பளம் வழங்கப்படவில்லை. வெளியிருக்கிற தொழிலாளிகள் பாதி சம்பளம் கொடுத்து கொண்டிருந்தார்கள். அதுவும் 8 மாத காலமாக வழங்கப்படவில்லை. எனவே துரதிருஷ்டவசமாக மத்திய அரசு இதிலே தனி கவனம் செலுத்த வேண்டும். செயலாளர் அவர்கள் கவனம் செலுத்துவதாக சொல்லியிருக்கிறார்கள். நவீனப்படுத்தப்பட்ட ஆலைகள் இயக்கலாம் என்று சொல்லுகிற போது, இல்லை, தொழிலாளர்களினால் எந்தவித தவறும் இல்லை, நிர்வாக காரணங்களினால் பல ஆலைகள் நஷ்டத்திலேயே ஓடுகிறது. எனவே அப்படி ஓட்டுகிற முடிவை இந்த அரசாங்கம் எடுக்கவில்லை. என்ன முடிவு என்று விரைவிலே நாங்கள் கலந்து பேசி சொல்வதாக அறிவித்திருக்கிறார்கள். எந்த முடிவும் நல்ல முடிவாக எடுத்து இன்று கிட்டத்தட்ட நாடு முழுவதும் ஒரு 15,000 தொழிலாளர்கள் நிறைய பேர் ஓய்வு பெற்று விட்டார்கள். எனவே 15,000 தொழிலாளருக்காவது ஒரு பாதுகாப்பை வழங்க வேண்டும் என என்டிசி நிர்வாகத்தையும் ஜவுளித்துறை அமைச்சகத்தையும் மத்திய அரசையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.